டெக் மில்லியனரை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போகிற டெக் வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஹலோ வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எம்எக்ஸ் பிளேயர் ப்ரோ. ஓகே, எம்எக்ஸ் பிளேயர்னா என்ன, எம்எக்ஸ் பிளேயர் ப்ரோனா என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எம்எக்ஸ் பிளேயர் ப்ரோ இதுக்கும் அதுக்கும் எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. எம்எக்ஸ் பிளேயரில் நீங்கள் போய்ட்டு நெட் ஆன் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் வரும். எம்எக்ஸ் பிளேயர் ப்ரோவில் நீங்கள் நெட் ஆன் பண்ணிட்டு போனாலும் கூகுள் ஆட்ஸ் வராது. ஓகே, நான் யூஸ் பண்ணுறது எம்எக்ஸ் பிளேயர் ப்ரோ. இந்த எம்எக்ஸ் பிளேயர் ப்ரோ வேணும்னா கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ எம்எக்ஸ் பிளேயரில் போகலாம். இப்போ எம்எக்ஸ் பிளேயரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக்காக ஒரு சில செட்டிங்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். முக்கியமான செட்டிங்ஸ் தான். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம தீமை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். அந்த ரைட்டில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸில் போனால் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை கொடுங்க. லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு தீமாக தான் இருக்கும். அந்த தீமை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ உங்களுக்கு பிடிச்சது. நான் பிளாக் சூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் சூஸ் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீம் சேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் பிளேயரில் போங்க. இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்களா, யூடியூப்பில் நீங்கள் எதனா ஒரு வீடியோஸ் பார்க்க சொல்ல அந்த வீடியோஸ் ஓட்ட சொல்ல கீழே ஓட்டுற அந்த ஹைக்கான் இருக்கும்ல, அதே மாதிரி நம்ம இதில் எம்எக்ஸ் பிளேயில் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதில் இதில் 2வதாக இருக்கிறத கொடுங்க. அதில் 3வதாக இருக்கிற இந்த ஃபேட்டு அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, அதை கொடுத்துட்டு அதில் 2வதாக இருக்கிறத இப்படி கொடுத்திங்கன்னா அடுத்து ஓகே கொடுத்துட்டு வெளியே வந்து நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். அது யூடியூப்பில் வர மாதிரி அந்த வட்டமாக ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு பழைய மாதிரி வேணுன்னா ஓகே. இப்போ அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோன்னா அதே மாதிரி செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸ் போயிட்டு பிளேயரில் போய்க்குங்க. பிளேயரில் இப்போது ஸ்க்ரீனை கொடுங்க. ஸ்க்ரீனில் உங்களுக்கு நீங்கள் பார்க்க சொல்ல, உங்களுக்கு வீடியோஸ் பார்க்க சொல்ல இந்த பேட்ரி பவர் டைம் அதெல்லாம் வர மாதிரி வேணும்னா இதில் டிக் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்கட்டில் இருக்கும். இப்போது நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். மேலேயும் நம்ம என்ன டைமிங் வருதுன்னு மேலேயும் டைமிங் வருது. அது ஜூம் செட்டிங்ஸ் பார்ப்போம். ஜூம் செட்டிங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸ் போய்க்குங்க. பிளேயரில் போய்ட்டு இதில் 3வதாக இருக்க கண்ட்ரோலரில் குத்திங்கன்னா இதில் 2 செட்டிங்ஸ் இருக்கும். இங்கே இருக்க ஜூம் அந்தையும் இங்கே இருக்கிற இந்த ப்ளே அண்ட் பாஸ்ட் அதையும் டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. அதே போல் உள்ள வீடியோ சேவ் பண்ணுவேன். பண்ணிங்கன்னா நம்ம பார்க்க பார்த்தோம் என்னென்னா ஒரு வீடியோவை ப்ளே பண்ண சொல்லும். அது A to B, ஐ மீன் ஒரு குறிப்பிட்ட லைன் நல்லா இருந்ததுன்னா அதையே கேட்குற மாதிரி எப்படின்னா பார்ப்போம். ப்ளே கொடுத்துக்கோங்க. ஏ ஒரு செகண்ட் ஓகே. பார்த்தீங்கன்னா எப்படி எம்எக்ஸ் பிளேயரில் ஒரு ஃபைலை ஹைட் பண்ண போகிறோன்னு எந்த ஃபைலை ஹைட் பண்ண போகிறீங்களோ லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேலே இருக்க 3 பட்டன் கொடுத்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்துட்டு முன்னாடி வந்து ஒரு டாட் வச்சிட்டிங்கன்னா போதும், அது ஹைட் ஆகிடும். அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் லிஸ்ட்டில் ஷோ ஹைட் ஃபைல்ஸ் லாஸ்ட்டாக இருக்கும். கொடுத்துட்டிங்கன்னா போதும்.
இது வந்துச்சு பாருங்கள். திருப்பி எனக்கு அது வேணும் அப்படின்னா நார்மலாக எப்பயும் போல வேணும்னா அதே மாதிரி கொடுத்துட்டு அது மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.